ஒரு நிமிஷம் போறீங்க, நீங்க தப்பா பேசுறீங்க, வேணும்னே எனக்கு கோபத்தை தொடர்ந்து பேசுறீங்க. இல்ல இந்த தொழில பஞ்சாலை தொழில நம்பி வாழ்ந்தவங்க எனக்கு அதிகம் இந்த கோயம்புத்தூர்ல. ஒரு காலகட்டத்துல ஆசிரியர்களுக்கு போட்டு தரமாட்டாங்க, பஞ்சாலை தொழிலாளர் தருவாங்க. சரியா வந்துட்டீங்க ஆச்சுங்களா? அப்படி கொடுத்திருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பஞ்சாலை தொழில் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு எல்லாம் அழுத்திட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்தோட தொழில் பண்ணிட்டு இருக்க அத்தனாயிரத்தோட ஜாதகமே வீழ்றதுக்கு என்ன காரணம்? ஜாதகம் இல்ல, பொருத்தமும் பார்த்து பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க விரும்புற கோயில்ல வச்சு நீங்க விரும்புற தலைவர்களை கூப்பிட்டு கௌரவமா கல்யாணம் பண்ணி ஒரு முறை கூட வாழா ஜாதகங்கள் ஒரு ஊர் கொண்டு இருக்கா இல்லையா? ஒரு ஊருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க? விதி அவங்க 2 பேருக்குள்ள கொடுப்புன வேணுங்க, 2 பேரும் 2 ஜாதகம் சேரணுங்க. சரி, விதி தானே. நீங்க விதிக்கிறீங்களா? வாழ்ந்துட்டு போறாங்க, நீங்க ஐயா நாங்க வாழ ஜோசியர்களால வாழ வச்சாலுமே ஒரு முறை கூட வாழா ஜாதகத்தான் சொல்லாது. அது சேரணும் ஜாதகம், நல்லா புரிஞ்சுக்க. என்ன கிளம்பு நடந்தது? புதன்கிழமை நடந்தது. ஏங்க செவ்வாய்க்கிழமை வச்சிருக்கலாம், ஏன் வைக்கல? இல்ல எனக்கு ஏங்க வைக்கல? அதாவது ஏன் புதன்கிழமை வச்சு புனிதமான நாள் ஏன் வச்சீங்க? இல்ல புனிதமான நாள் நான் ஏத்துக்கிறேன். சூலூர்னால அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு விழிப்பு. இப்ப இன்னைக்கு கூட சூலூர் மீடியா கூட ஜோதிடத்துல ஒரு விழிப்புணர்வு தான் கொடுத்துட்டு இருக்குது. நான் ஏத்துக்கிறேன், சூலூர்னால விழிப்புணர்வு தான். ஏன் நீங்க ஜோதிடத்தை நம்பாதவங்க ஏன் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நாள்? எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல நாள் தான். நான் வந்து இந்த நாள்ல கெட்ட நாள் பேசலாங்கண்ணா, நான் நினைக்கிறதே இல்லை. அண்ணா பேசலாங்கண்ணா, என்ன வேணாலும் பேசலாங்களா? அதாவது கேளுங்க. ஒரு ஜோதிடர், நல்ல ஒரு இந்தியாவுல ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் சரிங்க கிளம்பி போறாரு. ஓகே. ஒரு நாய் குறுக்க வருது, அவர் கார் திருப்பி ஒரு பள்ளத்துல விட்டுறாரு. ஓகே. பள்ளத்துல விட்டவரு அப்படியே கிணத்துல விழுந்துருச்சு. சரிங்க. அங்க ஒரு அக்கா வர்றாங்க, எப்படியும் அவர் ஜோதிடரை காப்பாத்திடுறாங்க. சரிங்க. அப்புறம் நான் ஒரு இந்தியாவிலே ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரு, நான் வந்து மினிஸ்ட்ரி இவங்களுக்கு எல்லாம் வந்து நான் உண்மையிலேயே வந்து ஜாதகம் பார்ப்பேன், நாளைக்கு எல்லாத்தையும் ரத்து பண்ணி போட்டு உங்களுக்காக உங்களோட இதுக்காக ஜாதகம் பார்த்து கொடுக்குறேன் வா அப்படின்றது. அப்புறம் அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, ஏப்பா நீ உன்னையவே நீ காப்பாற்ற முடியல, உன்னையவே நானே காப்பாற்ற வேண்டியதா இருக்கு, நீ ஜோதிடம் பாக்குறேன்னு சொல்ற, இல்ல நீயே இப்ப வந்து உயிரோட இப்ப வந்திருக்கிற, இல்ல நான் நல்ல நேரம் பாத்துக்கிறதுனால நீ என்னை வந்து காப்பாத்துட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்படியே அப்படின்ட்டு அந்த அம்மா மாட்டி கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ நாளைக்கு உயிரோட இருந்தா வந்து பாக்குற அப்படின்னு. இதுக்கு இது வந்து ஒரு சின்ன கதையா இருந்தா நான் சொல்லிக்கிறேன், ஏத்துக்கிறேங்க. அவருடைய விதி, அந்த ஜோதிடருடைய விதி அந்த கிணத்துக்குள்ள விழுகலங்கிறதும், அந்த பெண்ணை சந்திக்கணுங்கிறதும், அந்த பெண்ணினாலதான் உயிரை விடணுங்கிறதும் அந்த விதி. ஒரு உதாரணம் சொல்ற கேளுங்க. நமது தமிழகத்தில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலில் ஒரு சிற்றரசர், அந்த சிற்றரசர் அவையில் ஒரு மகான் குலகுருவாக இருக்கிறார். ஜோதிடர் என்ன அர்த்தங்க? குலகுரு. அரசன் நடந்து வருவாரு, குலகுருவான ஜோதிடரை பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க, அதாங்க ஜோதிடர். அந்த குலகுருவான ஜோதிடருக்கு உடம்புக்கு சரியில்லாம வர முடியல. அப்ப அவருடைய பேரன் போறார், போய் சின்ன பொடிய போய் நின்று, ஐயா தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் வந்திருக்கிறேங்கிறார். அரசன் இந்த குழந்தையை பார்த்து கிண்டல் பண்றாரு. என்னன்னு கிண்டல் பண்றாரு? ஏப்பா நீ வந்து உனக்கு என்ன தெரியும், உனக்கு பேச தெரியுமா முதல்ல அப்படின்னு கிண்டல் பண்றாரு. சரின்னு ஓட்டு இந்த குழந்தை விளையாடிட்டு ஓடியாரா. இவங்க வாட்டில் இவங்க எல்லாம் போறாங்க, கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அரசு நகரவளம் போகுது, முதல்ல கோயிலுக்கு போறாங்க. உள்ள போகும்போது அரசர் நக்கலா அந்த குழந்தைய கூப்பிட்டு கிண்டலுக்கு கேட்கிறாரு, நான் உள்ள போகலாமா? போகலாம், நீங்க போகலாம். எந்த வாயில் வழியாக வருவேன்? வடமேற்கு திசையில் வெளியே வருவீர்கள் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. நல்லா கேட்டுங்க, அந்த குழந்தை என்ன சொல்லுது? வடமேற்கு திசைன்னு சொல்லுது. அந்த கோவில்ல 4 திசையில தான் கதவு இருக்கு வெளியே வர்றதுக்கு. தெற்கு, ஃபர்ஸ்ட் கதவு தெற்கு, 2வது கதவு மேற்கு, வடக்கு, கிழக்கு, 4. வடமேற்கு திசையில நீ வளைய வருவாங்குது. உடனே அரசர் என்ன சொல்றாரு? குழந்தைங்கிறது சரியா போச்சு, விளையாட்டு பருவங்கிறது சரியா போச்சு, வடமேற்கு திசையில வழியே இல்லை, வடமேற்கு திசையில இந்த குழந்தை வெளியே வருவோன்னு சொல்லிட்டு போத பாவம் குழந்தை விட்டுருங்க, பாதுகாப்பா பார்த்து கூப்பிட்டு வாங்கன்னு ஓடி ஒரு வாட்டில் போயிட்டாரு. இந்த குழந்தை விளையாடிட்டு வருது, இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவரு எப்பவும் வளமா போயிட்டு இருக்காரு, மேற்கு நோக்கி போய் வடமேற்கு போயிட்டு இருக்காரு. வடமேற்கு போறதுக்கு முன்னால அந்த இடத்துல மதில் சுவர் இடிஞ்சு விழுது. மதிர் சுவத்தை சொட்ட மாதிரி படுத்துட்டு இருந்தவங்க மேல விழுந்து ஐயையோ அம்மான்னு சத்தம் கேட்குது. ஐயையோ மாமான்னு சத்தம் கேட்டதுனால அரசர் மேல ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம வடமேற்கு திசையில வெளியொடியாந்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் அந்த அரசர் சொன்னாரு, நீ குழந்தையாக இருந்தாலும் உன்னை நான் வணங்கி இருக்க வேண்டும், உன்னை சேவித்திருக்க வேண்டும், உன்னுடைய பொற்பாதங்களை தொட்டு பார்த்திருக்கணும், நீ என்னுடைய இன்னைக்கு நீதான் எனக்கு குலகுருங்கிறத நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருனாரா. அந்த அளவுக்கு புனிதமானது ஜோதிடம். இல்ல ஒரு காலகட்டத்துல மனிதனுக்கு விழிப்புணர்வு இல்லாத போது நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு, இன்னைக்கு எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க.
நல்லா படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ராகு கேது அப்படிங்கிறத ஒரு ஒரு இது இல்ல, அது வந்து ஆக்சுவலா சூரியனை சுத்தி வர ஒரு ஒரு கருப்பு கோடு தான். நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து ராகு கேதுங்கிற ஒரு இதே இல்ல. நீங்க நினைக்கிற ராகு கேதுங்கிறது ஒரு என்ன, நம்ம ராகு கேது இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ராகு கேதுங்கிறது ஒண்ணு இல்ல. இல்லாதோட புடிச்சிட்டு நீங்க ஏன் இவ்வளவு மக்களை வந்து இது பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓ, அப்போ ராகு கேதுங்கிறது இல்ல. சரி, என்னதான் இருக்கு சொல்லுங்களேன். என்ன ராகு கேதுங்கிறது ஒண்ணு இல்ல. சரி, என்ன மனிதனா பிறக்கிறா, வாழறா, அவனோட இயல்புக்கு தகுந்த மாதிரி, அவனோட அறிவுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறா, அவனோட அறிவை வளர்த்துக்கிறா. பயிற்சி முயற்சியும் வந்து எல்லாருமே ஜோதிடம்ங்கிறது தவறுதான். ஜோதிடமே தவறுதான். தலைவா, கடந்த காலங்களில் என்னுடைய நிகழ்வுகளை பாருங்க. ஞான சிந்தாமணி என்ற ஒரு மாத இதழில் என்னுடைய குருநாதர் ஒவ்வொரு மாதமும் எழுதுவார். அடுத்த மாதம் இந்த ஊர்ல இந்த பெயர் கொண்ட ரயில் விபத்துக்குள்ளாகும், இந்த முதலெழுத்து கொண்ட ஊரில் இந்த விபத்தில் இந்த முதலெழுத்து கொண்டவர்கள் இந்த முதலெழுத்து கொண்டவர்களே பாதிக்கப்படுவார்கள். அப்படின்னா இந்த ஏர்பிளைன் போச்சுங்களா சொல்ற கேளுங்க. சொல்லி இருக்குங்க, சொல்லாம இல்ல, சொல்லி இருக்கு, வீடியோவை காட்டுறோம், சொல்லி இருக்கோம். சரிங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சூழ்நிலையில சொல்லிட்டு வரும்போது நான் எழுதி இருக்கிறேன். 2000 அடுத்த முதலமைச்சர் தமிழகத்துடைய முதல்வர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் உலகமே பேசுனப்ப நான் எழுதியிருக்கிறேன். ஆதாரப்பூர்வமா புத்தகத்துல கட்டுரை எழுதியிருக்கேன், 3 பேஜ். இந்த ஜனனத்துல நீங்க அரசியல் பண்ணவே முடியாது. இந்த ஜனனத்துல நீங்கள் அரசியல் பண்ணவே முடியாது. அரசியல் பண்ணுவதற்கான கோள்களே இல்ல. உங்களுடைய ஜாதகத்துல அரசியல் கோள்களுக்கு எல்லாத்துக்கும் எதிரடியில குரு வர்றாரு, லக்னாதிபதி வர்றாரு. எதிரடி நட்சத்திரத்துல ஒரு கோள்கள் வந்துருச்சுனால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லியிருக்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 25 வருஷத்துக்கு முன்னால. சரி, ஓகே. அதை அன்னைக்கு நீங்க ஏதோ எழுதுனீங்க அப்படின்னு விட்டுறலாம். சசிகலா அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி ஏத்தாங்க. அன்னைக்கு நான் ஒரு பதிவு, ஒரு 2 மணி நேரத்துல ஒரு பதிவு எழுதியிருக்கேன். இருக்கு. அதை என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த ஜென்மத்துல அம்மா பொதுச் செயலாளராக பதவி ஏற்றிருக்கீங்க, அரசியல் பண்ணவே மாட்டீங்க, பண்ண முடியாதுல, பண்ண மாட்டேங்க எழுதியிருக்கோம். சரி, அதை விட்டுருங்க. வலைதளங்கள்ல, யூடியூப் சேனல்ல, 5000 யூடியூப் சேனல்ல என் மக்கள் மூலமாக தமிழகத்திற்குள்ள மிகப்பெரிய மாசு உருவாக்குற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், எனது அருமை தலைவன், அன்பு சகோதரன் அண்ணாமலைஜி அவர்கள் எம்பிக்கு நிப்பாரு, ஜெயிப்பாரு, மந்திரி ஆவார்னு சொல்லி 5000 யூடியூப்ல சொல்லப்பட்டுச்சு. 2026 முதலமைச்சரே அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட நானும் வேலை செஞ்சேன். தேர்தலுக்கு முன்னால போன வருஷம் மார்ச் 3ஆம் தேதி மகாஜெய் மஸ்டர் யூடியூப் சேனல்ல விவாதம், 40 ஜோதிடர்கள் விவாதத்துல எல்லாருமே என்னென்னமோ சொன்னாங்க. அது இல்லாம 5000 யூடியூப் சேனல் அடுத்த முதல்வர் சொன்னாங்க, நின்னா ஜெயிப்பின்னு சொன்னாங்க. நான் பேசி இருக்கிறேன் பாருங்க. தயவு செஞ்சு தேர்தலில் நிக்காதீங்க, நின்னா தோத்து போயிருவீங்க. தமிழகத்துல 26 முதலமைச்சர் யாரா சொல்றாங்க, அதையெல்லாம் நம்பிடாதீங்க. பூமட்ட ஜோசியர் சொல்றாங்க, நம்பிடாதீங்க. உங்களால தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணவே முடியாது. தலைவர் பதவி போயிரு. நீங்க அடுத்த மாநிலத்துல வேணா முதலமைச்சராகலாம், அரசியல் பண்ண எல்லாம் பண்ணலாம், தமிழகத்துல பண்ணவே முடியாது. அதுலயும் இந்த காலகட்டம் முடியவே முடியாது. 26 தேர்தல் எல்லாம் உங்களுக்கு சுத்தமா ஒத்து போகாது. பின்னால் ஏதாவது வாய்ப்பு இருந்தா பாத்துக்கலாம். தயவு செஞ்சு இந்த முயற்சிகளை விட்டுருங்க. 100% முடியாதுன்னு அடிச்சு பேசியிருக்கேன். அப்ப இதை நான் மந்திரகாரனா? அப்படி இல்ல. இல்ல, நான் ஏதாவது வேற ஏதாவது அறிவு இதே ஜோசியர்கிட்ட ஸ்டாலின் முதலமைச்சரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதைத்தாங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தலைவா. 5000 யூடியூப்ல அடுத்த முதல்வர்னு சொன்ன நபரை அதனாலதான் சொல்றேன். 5000 யூடியூப்ல தான் ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாதுன்னு எல்லாரும் அதைத்தாங்க நான் ஜோசியர். அப்ப போய் தானே ஜோதிடம் போய் தானே அது. தலைவா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை தெளிவா சொல்லிட்டு மட்டும் பதில் சொல்றேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது இது வந்து உண்மையிலே பொய்யா? பொய் இல்லை, 100% உண்மை. எப்படி? ஜோதிடத்தை பார்க்காமல் உலகத்தில் பிறக்கக்கூடிய யாரு? பேர் என்னங்க? உங்க பேர் என்ன? எப்படி உங்க பேர்? ஸ்டாலின் இருங்க, நான் அந்த கேள்வி, ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர் ஆனார்? நீங்க சொன்னது பொய் தானே? 100% ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். பல ஜோசியர்கள் சொல்லிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்ல. இல்ல இல்ல, எல்லா ஜோசியருமே பொய். அப்படி எல்லாம் கிடையாது. உங்க பேர் என்ன தலைவா? என்னோட பேர் லோகநாதன். நீங்க என்ன நட்சத்திரம் தலைவா? நட்சத்திரம் நாள். லோகநாதன் என்ன தலைவா? அது எனக்கு தெரியாது. உங்களுடைய நட்சத்திரத்துக்காக, உங்க ராசிக்காக சொல்லப்பட்டதா தலைவா? எனக்கு நட்சத்திரம் இல்ல, நாள் பார்க்க மாட்டேன், எதையுமே நான் சொல்றது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்லைங்க ஐயா. சும்மா சொல்றதுங்க, அதெல்லாம் சும்மா. உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும், யோனியின் வழியாக பிறக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டுதான் பிறக்கிறது. இது இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. இது இல்லைன்னு சொல்லுங்க. சரி, இன்னொன்னு கூட கேக்குறேன். இப்போ ஜோதிட மறுப்புக்காரர்கள் ஒரு கேள்வி நாம கேக்குறேன். ஏன் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க?
ஏன் சனிக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டேங்க? உங்களுக்கு தான் ஜோதிடம் பொய், இதுல எதுவுமே இல்லை. சரி, அதை விட இன்னொன்னு கேட்கறேன். மலை மேல வண்டி சாமி பக்தி இருக்கிறவங்க தான் ஓட்டுவாங்க, அழகு அவங்க தான் குத்துவாங்களா, நாங்களும் குத்துவோங்கிறீங்க. உங்களுடைய வீட்டு பெண்கள் ஏதாவது கர்ப்பமா இருக்கிற பொண்ணுகளை நீங்க கிரகண தப்ப வெளியே கூட்டு வந்து சூரிய வெளிச்சம் வெள்ளம் படுற மாதிரி இடத்துல கூட்டு வந்து உட்காந்து ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட வைக்கக்கூடிய இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்க. ஏங்க, தமிழகத்துடைய அதிமுக்கியமான தலைவர்கள் திருமணங்கள் பூரா கோயில்ல தான் நடந்தது. அதுலயும் வந்து ஜோதிடத்தினுடைய மறுப்பினுடைய முதல் நபர் திருமணம் அங்கதான் நடந்தது. அது விஞ்ஞான ரீதியா ஏன் அவங்க கொடுப்பனைங்க சாமி ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களோ தோத்து போறவங்களா கெட்டவங்களா இல்ல. நீங்க எங்கிட்ட வந்து இன்னைக்கு ஜோதிட பொய்ன்னு பேசுறீங்கன்னா நீங்க ஜோதிடத்தின் மீது மிகப்பெரிய பக்தி கொண்டவர். அவனால நீங்க பேசுறீங்க. ஜோதிடத்தை பத்தி பேசுறீங்கனாலே நீங்க ஜோதிடத்தின் மேல மிகப்பெரிய பக்தி கொண்டவர். ஜாதகம் இல்ல, ராசி தெரியாது, கால் நட்சத்திரம் தெரியாது, கோல் தெரியாது. நான் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் போய் என்ன ரொம்ப அதெல்லாம் இந்த இடத்துல 5 நாள் உட்காருவோம். இன்னைக்கு பொழுதுக்கு உட்காருவோம். நான் சொல்ற நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள கரண்ட் போகும்னு சொல்றேன். இந்த நேரத்துல இந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு போன் வந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கும்னு சொல்றேன். நீங்க மூட் மட்டும் ஆன் பண்ணுங்க. இந்த மணில இருந்து இந்த நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு போன் வரும், அது டார்ச்சரா தான் இருக்கும், உங்களுக்கு தொந்தரவு பண்ற போனா தான் வரும் அப்படின்னு சொல்றேன். ஒரு சொல்லுங்க, இந்த நேரத்துக்குள்ள நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு போன் வரும், அதன் மூலமா ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்றேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு சொத்து எழுதி கொடுத்துறேன். எனக்கு கொஞ்சம் வருமானம் பண்ணி கொடுத்து போறதுக்குள்ள நீங்க வருமானம் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு போறேன். கண்டிப்பா பண்ணி கொடுத்து போறேன். ஏன்னா வருமானம் தான் முக்கியம். நிச்சயமா பண்ணி கொடுக்கறது, நிச்சயமா பண்ணி கொடுக்கறது. ஆனா வந்து பூமூட்ட ஜோசியர் இருக்கிறது உண்மைதான். இல்ல, எல்லா தொழிலும் இருக்கு தாங்க செய்யுது. தமிழகத்திற்கு காமராஜர் ஐயா அவர்கள் கிடைத்த மாதிரி ஒரு தனிப்பெருந்தலைவர், ஒரு கர்ம வீரர், ஒரு பெருந்தலைவர் கிடைப்பாங்களா? அவங்களையுமே தோக்கடிச்சவங்க தானே நீங்க. தமிழ்நாட்டுக்காரர் இல்ல. ஒரு மனிதன் முயற்சி பண்ணுனா நான் காமராஜர் ஆகலாம், ஆனா முயற்சி பண்ண விதி வேணுங்க. இது என்ன அப்போ நேத்துக்கு பிளைட்ல போனவங்க எல்லாருமே செத்து போக தான் போனாங்கறீங்களா? செத்து போ நல்லா உயிர் வாழணும் போனா அப்புறம் சொல்றீங்க, நீங்க தான் சொல்றீங்களா ஐயோ மனுஷன் நினைச்சா ஏங்க கர்மா கட்ட நீங்க இல்ல விஞ்ஞானத்தோட கோளாறுங்க. கொடுங்க என்ற செல்போன் எடுங்க. இங்க பாருங்க, நானு போன வாரம் இதே தேதியில நான் இண்டிகோ பிளைட்ல தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் பயந்துட்டு இனிமேல் பிளைட்ல போக விட்டுலாமா? ஏங்க அது விதிங்க, அது கர்மாங்க, அது ஜோதிடம். ஆமாங்க, முதல்ல புரிஞ்சு சாமி. ஒரு நிமிஷம் போறீங்க, நீங்க தப்பா பேசுறீங்க, வேணும்னு எனக்கு கோபத்தை தொடர்ந்து பேசுறீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருந்தா மட்டும்தான் நீங்க நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காருங்க. என்ன பேசுறீங்க? 45 பேர் வெளிநாட்டுக்காரங்க, அதத்தாங்க சொல்றேன். அப்ப வந்து இங்க வந்து சாகணும். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க பாருங்க. அதுதாங்க கர்ம வினை, அதுதாங்க கர்ம வினை. நாம ஒரு அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு பஸ்ல ஏறணும்னா கூட உங்களுக்கு தொடர்பு இருந்தா மட்டும், அந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்தா தான் அந்த பஸ் நிக்கும், இல்லைன்னா நிக்காது. பேசலாம் ஜோதிடம் பொய்ன்னு. கல்லெடுத்து வீசலாம் நடத்திட்டு போறாங்க. நீங்க ஒண்ணு பெரிய கல்லெடுத்து வீச நீங்க பஸ்ல ஏற மாட்டீங்க, பஸ்ல ஏற மாட்டீங்க. 2 கல்லெடுத்து வீசா பஸ் நிக்காது. ஒண்ணு இல்ல, கேளுங்க, பஸ்ல இருக்கிறவங்க அடி பட்டை எடுத்துறாங்க. ஒரு பிரச்சனைக்காக நான் தாசில்தார் ஆபீஸ் போனேன். தாசில்தார் ஆபீஸ் போனேன், தாசில்தார் வரமாட்டாரு அப்படின்னாங்க. நான் வர வைக்கட்டுமானே, ஒரு பெட்ரோல் கொண்டு தூக்கி போட்டு தாசில்தார் தன்ன பேர வருவாருன்னு. அது உங்களுடைய விதிதான். மனிதர் சிந்தனை வெடிகுண்டு போறதே சிந்தனை பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க பாத்துக்க. பஸ்ல போற 50 பேர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கல்லெடுத்து ஜோதிடத்தை தப்பா பேசுறவங்க எல்லாம் வெடிகுண்டு போடுறாங்க. அப்படிதான் சொல்ல கல்லெடுத்து வீசுறவங்க இருக்காங்க. சூலூர் மீடியாவோட பம்ப பாருங்க என்ன பண்றாங்கன்னு. சூலூர் மீடியாவுடைய எம்டி சுரேஷ்குமார் தங்கமானவருங்க, தெல்ல தெளிவான ஆன்மீகவாதிங்க, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வச்சிருக்கிறவங்க. நான் உங்களுக்கு பணம் வர வைக்கிறேன், உங்களுக்கு நான் வந்து இந்த டைம்ல வந்து பணம் வர வைக்கிறேன், இந்த போன் உங்களுக்கு வரமாற வர வைக்கிறேன், எனக்கு எங்க இப்ப போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். தாங்க சொல்றேன், நான் என்ன சொல்ல என்னோட போனை நான் ஆஃப் பண்ணிடுறேன். என்னோட ஒரு நிறைவான சூழ்நிலைக்கு வருவா. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேங்க. இந்த ஜனனத்தில் நல்லவர்களாக வாழ்பவர்கள், நீங்க நல்லவளா வாழ்றீங்க, தர்ம சிந்தனையோட வாழ்றீங்க, ஒழுக்கமா இருக்கிறீங்க, மனசால கூட யாருக்கு தப்பு நினைக்கிறது இல்ல, சிவபக்தனா இருக்கிறீங்க. ஈஸியா புரியறக்கா சொல்றேன், சிவபக்தனா இருக்கிறீங்க. நமச்சிவாய 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 நமச்சிவாயங்கிற திருமந்திரத்தை தவிர வேற எந்த சிந்தனைக்கு போகாதா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குது? திண்ணீர் மட்டும்தான் கிடைக்குது. என்ன பண்றீங்க? திண்ணீர் மட்டும்தான் கிடைக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க.
காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறாங்க, வெடிகுண்ட வீசுறாங்க, பஸ் மேல கல் எடுத்து வீசுறாங்க, என்னென்ன தப்பு பண்ணணும் அத்தனையும் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா பதவிகளும் கிடைக்குது, எல்லா சொத்துக்களும் கிடைக்குது, எல்லா சுகமும் கிடைக்குது. அவங்க சிந்தனையே நல்லதா இல்ல, அவங்க எண்ணங்க நல்லதா இல்ல, அவங்களுடைய தன்மைகள் நல்லதா இல்ல, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. இது கர்மாவா, இது விதியா, இல்ல நீங்க சொல்ற வேலையா? மட்டும் பதில் சொல்லுங்க. விதி என்னங்க தப்பு பண்றவங்களுக்கு இருங்க, தப்பு பண்றவனுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னா, முன்ஜென்மாவில் கோவில்களுடைய சொத்தை சூறையாடினவன் இந்த ஜனனத்தில் கோவில் வெளியில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான். முன்ஜென்மாவில் பலருடைய திருமணத்தை கெடுத்தவன், பலருடைய திருமண வாழ்க்கையை குட்டிச்சவராக்கியவன் இந்த ஜனனத்தில் திருமணமாகாமல் வேதனையாக இருக்கிறான். இதுதானுங்க கர்மா. இதை நீங்க விட்டுட்டு வெடிகுண்டு வீசுவோம்னு சொன்னா நாங்க ஜோசியம் வீசுவோம். வாதத்துக்கு சொல்றதுதான். பஸ் நிக்காது நீங்க சொன்னீங்க, நான் ஒரு கல் எடுத்து அடிச்சா நிக்குமா நிக்காதா? அதுக்கு நீங்க பஸ் வர மாட்டீங்களா? ஒரு தாசில்தார் வரலன்னு சொல்றீங்க, நான் வரேன்னு கேட்டுப்பான்னு கேக்குறேன். எப்படின்னா ஒரு குண்டு போட்டோம்னா, ஒரு குண்டு போட்டீங்கன்னா ஒரு தாசில்தார் வரும்போது ஜெயிலுக்கு கரெக்ட் தான். ஆனா தாசில்தார் வரும்போது நீங்க ஆபீஸ்ல இருக்க மாட்டேங்கிறீங்க, ஜெயிலுக்கு வர வைக்க முடியாது. நீங்க சொன்னீங்கல்ல வர வைக்க முடியாது. அதாவது வந்துங்க, விவாதம் என்பது சரியான விவாதம். ஜோதிடம் உண்மையா பொய்யா? இப்ப நானே வர்றேன் என்னன்னா, ஒரு காலத்தில் அரசனுக்கு மேலான நிலையில் இருந்த ஜோதிடர் இல்ல ஜோதிடம் நான் பேசுறேன் ஒரு கணக்கு, உங்களது வந்து ஒரு கணக்கு நான் ஒத்துக்கிறேன். படிச்சவன் இருக்கானுங்க. இன்னைக்கு வலைதளங்கள் வந்த பின்னால 100க்கு ஒரு 10 பேருக்காவது ஜோதிடத்தை தெரிஞ்சுதான் பேசுறாங்கன்னு பார்த்தா இல்ல. எல்லா தொழிலும் இந்த அளவு கெட்டு போச்சுன்னா இல்ல, நானே ஏத்துக்கிறேன். எல்லா தொழிலையும் தெரிந்தால்தான் செய்ய முடியும். ஒரு பாத்திரம் கழுவுனா கூட மந்திராச்சலம் ஐயா கையில கொடுத்து கழுவுன்னு சொன்னா நான் சுத்தமா கழுவணும்னு சொல்ல தெரியாது. ஆனா இன்னைக்கு ஜோதிடத்தை என்ன பண்றாங்கன்னா, பெரிய தொழிலதிபர் கார்மெண்ட் தொழில லாஸ் ஆகி போச்சு, கோடிக்கணக்கில் நஷ்டம், என்ன வாழ்றதுன்னு பாக்குறாரு. உடனே ஜோதிடம்ங்கிற பேர்ல மகா ரிஷி என்னென்னமோ பேர்களை போட்டு ஜோதிடம் 10 நாள்ல ஜோதிடத்துக்குள்ள வர்றாரு. 1 மாசத்துல ஜோதிடர் ஆயிராரு, 3 மாசத்துல ஆசிரியர் ஆயிராரு, 6 மாசத்துல பேராசிரியர் ஆயிராரு, 1 வருஷத்துல பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை தூக்கி தலையில வச்சு அவருக்கு ஒரு பெரிய புகழ பண்ணிடுறாங்க. அப்ப இது தப்பு வந்து ஜோசியர் மேல சொல்லக்கூடாது, கிளைண்ட்டுக்கு மேலதான் சொல்லணும். திருமண பொருத்த பார்க்க வர்றீங்கன்னா முதல்ல உங்க ஜாதகத்தை கொடுங்க, உங்க தாய் தந்தையுடைய ஜாதகத்தை கொடுங்க, உங்க ஜாதகத்தையும் உங்க மனைவி ஜாதகத்தையும் கொடுங்க. எங்க 2 பேர்த்துடைய பொருத்தம் எப்படி, 2 பேர்த்துடைய பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. உங்க 2 பேர்த்துடைய ஒரு நிமிஷம் கேளுங்களேன், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க பொருத்தத்துல தானே அந்த பொண்ணை பையனா பொறுத்திருப்பாங்க. தலைவா ஒரு நிமிஷம் தான் புதுசாதான் கேட்டுக்குங்க. சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கும் உங்களுடைய தர்மபத்தினிக்கும் பொருத்தங்கள் சரியாகத்தான் இருக்கிறது, அவருக்கு பொருத்தம் பார்க்க தெரியுது அப்படிங்கிறது இருந்துட்டா உங்க குழந்தைகளுக்கு பொருத்தம் பாருங்க. இல்லாட்டி பீஸ் கொடுக்காம இந்த ஜோசி பொருத்தங்கிற பேர்ல கேவலப்படுத்துற உனக்கெல்லாம் ஜோதிடமே சொல்லிட்டு நீங்க தானே முடிவு பண்றீங்க. அதாவது ஜோதிடர்களை கெடுத்தது 90% வாடிக்கையாளர்கள். அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு படிச்சு சிரமப்பட்டு சின்னப்பட்டவன் சரியான கெட்டிக்காரன் அவங்ககிட்ட போறக்க யோசிப்பாங்க. நானும் சூலூர்ல அலுவலகம் வச்சிருந்தேன், சூலூர்ல என்னுடைய அலுவலகம் இருந்தது. அப்போ ஒரு வாத்தியாரா இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும், ஒரு சஜ்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும், ஒரு வக்கீலா இருந்து ஓய்வு பெற்றாலும், ஒரு ஆடிட்டரா இருந்து ஒரு ஜோசியம் பார்த்தாலும் என்ன ஆகணும், டே வாத்தியாரா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு கணக்கு போட்டா சரியா தான் இருக்கு அப்படின்னு போய் கூட்டம் உட்கார்ந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு ஜோதிடர்கள் அல்ல, அவரும் ஜோதிடர் அல்ல. அவர் வாழ்க்கை வாழ்வதற்காக உள்ள பயணிச்சு வந்திருக்காரு. ஒரு குருநாதர் கீழே 16 வருடம் காலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கு. இப்படி எல்லாம் சேர்ல உட்கார்ந்தது இல்ல. மகரிஷி தயானந்த ஜோதி கோள்களின் கோலாட்ட நாயகன், எதிரடை நட்சத்திரங்களை ஜோதிடர்களுக்கு கொடுத்து சென்றவன். எதிரடை நட்சத்திரம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? எதிரடை நட்சத்திரத்தை தாண்டி ஜோதிட உலகையும் இயங்காதுன்னு சொல்லி என்னால சவால் விட முடியும். திருமண பொருத்தத்துக்கு 1000 முறைகள் சொல்லலாம், 1000 வழிகள் சொல்லலாம். 1000 வழிகளிலும் நன்றாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று எதிரடை நட்சத்திரத்தில் அமைஞ்சிட்டா அந்த மன வாழ்க்கையோ ஒண்ணுமெல்லாம் போயிடாது, விதி. அப்ப இது என்னன்னு தெரியாம, இப்போ தெரியாம உங்களை ஒண்ணு கேக்குறேன். நீங்க ஒரு அதிகாரியா இருக்கீங்க, தமிழ்நாட்டுல வாழ்றீங்க, ஒரு நல்ல பல்கலைக்கழகத்துல ஒரு பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. நீங்க கர்நாடகாவுக்கு பெங்களூர் சின்ன வேலையா போயிருச்சு, உங்களுக்கு கன்னடம் தெரியாது. அங்க இருக்கிறவங்க உங்களை திட்டுறாங்கன்னு நினைப்பீங்களா, பாராட்டுறாங்கன்னு நினைப்பீங்களா? உங்களுக்கு கன்னடம் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கன்னடம் தெரியாது. பக்கத்து மாநிலம், நம்ம ஒசூரும் நம்ம பெங்களூரு ஒன்னும் ஒட்டிருச்சு. அப்ப அவங்க உங்களை சிரிச்சிட்டு திட்டுறாங்கன்னு வாங்குறதா, இல்ல முறைச்சிட்டு பாராட்டுறாங்கன்னு பாக்குறதா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை
புரியாம ஒண்ணுன்னே தெரியாம பாக்குற நண்பர்கள் தவறு செய்யத்தான் செய்யறாங்க. இப்ப திருமண பொருத்தத்துல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில சொல்லிடுவோம். ஏன்னா இல்லாட்டி பொதுமக்கள் சங்கடப்பட்டுருவாங்க. திருமண பொருத்தத்துல ரஜ்ஜு பொருத்தம்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா ரஜ்ஜு இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கட்டி வச்சா செத்து போயிடுவான்னு சொல்லி பல ஜோதிட கூமட்டைகள். இந்த ஜோதிடம் வந்து ஒரு இடையில ஒரு கேள்விங்க, இந்த ஜோதிடம் வந்து இந்தியாவில தான் இருக்கா இல்ல வெளிநாட்டுலயும் இருக்கா? வெளிநாட்டுல இருக்கிறவங்கள ஜோதிடம் உருவானதே வெளிநாட்டுல. வெளிநாட்டுல இருக்கிறவங்கள இது மாதிரி ஜாதகம் பார்த்து திருமணம் 100%. அப்படித்தான் அவங்க இதை விட பெரிய பக்தியோட இருக்காங்க. உருவானதே வெளியதானுங்க. அங்கெல்லாம் வந்து புத்தகத்தை பாருங்களேன், அங்கெல்லாம் காதல் திருமணம் தான் அதிகமா பண்ணிக்கிறாங்க. ஐயோ அதுக்கே வேணுங்க விதி. அதுக்கு ஜாதகம் பார்க்கணும். பேசி பாக்குறீங்க. காதல் திருமணத்துக்கு ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? ஒரே சின்ன கேள்வி, காதல் திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கணுமா வேண்டாம்? விதி இருந்தா தானுங்க சேரு. லவ் இருந்தா அந்த ஜாதகம் ரெண்டு ஒட்டா தானே சேரு. ஏங்க நீங்க வேண்டாம் இருங்க, ஒன்று சொல்றேன் கேளுங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க விரும்புற கோயில்ல வச்சு நீங்க விரும்புற தலைவர்களை கூப்பிட்டு கௌரவமா கல்யாணம் பண்ணி ஒரு முறை கூட வாழா ஜாதகங்கள் ஒரு ஊர் கொண்டு இருக்கா இல்லையா? ஒரு ஊருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க? விதி அவங்க 2 பேருக்குள்ள கொடுப்பன வேணுங்க. 2 பேரும் 2 ஜாதகம் சேரணுங்க. சரி விதி தானே, நீங்க விதி விதிக்கிறீங்களா? வாழ்ந்துட்டு போறாங்க, நீங்க இதென்ன ஐயா நாங்க வாழ ஜோசியர்களால வாழ வச்சாலுமே ஒரு முறை கூட வாழா ஜாதகத்தான் நான் சொன்ன. அது சேரணும் ஜாதகம். நல்லா புரிஞ்சுக்க. காதல் என்பது 5ஆம் இடம். இப்ப எல்லாத்துக்கு மேல ஒண்ணு சொல்லட்டுங்களா? திருமண பொருத்த பாக்கணும்னா முதல்ல 10ஆம் இடத்தை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்னு யாருக்காவது தெரியும்? 11ஆவது இடம் இருக்கு. 10ஆம் இடம் ஒன்று சொல்றீங்க, நான் ஒரு 11ஆம் இடம் இருக்கு. அது என்ன சொல்றதா கேளுங்க. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. 11ஆம் இடம் ஆசாவாசி அபிலாசிகள். மனப்பொருத்தம் இல்லைங்க, மனப்பொருத்தம் இருந்ததுன்னா கேளுங்க. 5ஆம் இடம் மனப்பொருத்தம். ஒரு 5ஆம் இடம் மனப்பொருத்தம். மனப்பொருத்தமே 2 ஜாதகம் சேர்ந்தா தானுங்க மனப்பொருத்தம் வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. 500 ரூபா நோட்டு இருந்து கொடுத்தீங்கன்னா தான் 500 ரூபா நோட்டை தம்பி தருவாரு. நீங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தா 500 கொண்டு கூட பைத்தியக்காரன் போயிருவாரு. 500 ரூபாய் கொடுத்தா இந்த நீங்க மறுபடியும் ஜோதிடத்தை என்னை சேர்த்து விட்டு ஏதாவது நீங்க பண்ணலாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 20-50 ரூபாய் கொடுத்து மீடியா ஏங்கறங்க பணம் தெரியல பாதிக்கிறாரு. தெரிஞ்சுக்க சொல்றாங்க ஐயா. நம்ம நீங்கள் சொல்ற மாதிரி நல்ல சித்தர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நாயகன் உள்ள இருக்கையிலே நானே இறைவனா இருக்கிற போது, நானே எல்லாம் இருக்கிற போது தீதும் நன்றும் பிறதர வரான்னு சொல்றாங்க. நானே செய்யற செயலுக்கு நான் தான் அனுபவிக்கணும். இதுக்கு எதுக்கு ஜோதிடம் போய் திருக்குறள்ல ஒரு அத்தியாயமே ஜோதிடத்துக்கு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது. என்ன அத்தியாயங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இதுல அந்த கிறிஸ்து பைபிள்ல ஏசுநாதரா கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பைபிள், அது சரியா வரமாட்டேதுங்க. அதுல 240வது அதிகாரத்துல கோள்களை எறிந்து உங்களுடைய வாழ்க்கையை செம்பப்படுத்திக் கொள்ளுங்க ஒரு அதிகாரம் இருக்கு. இப்படி எல்லாத்திலையும் தாங்க இருக்கு. முகமதியர் ஜோதிடம் இல்லையா? முகமதியர் ஜோதிடம்னு ஒரு பிரிவு இருக்கு. நான் கேட்டது மதம் பாருங்க, இனம், மதம், நிறம், சிறப்பு எல்லாத்தையும் தாண்டுனதுதான் ஜோதிடம். நவக்கோள்களுடைய துணை இல்லாமல், நவக்கோள்களை புரிந்து கொள்ளாமல், நவக்கோள்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் வாழ்வதில்லை. யாராவது ஒருத்தர் ஜோசியும் பொய், நான் கோள்கள்லாம் பொய்ன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவன் ஜோசியத்தை நார்மலா பார்த்து வணங்கிட்டு இருக்கிறவன், ஜோதிடத்தை ஏத்துக்கிறவன், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாங்க கும்பிடுவான். ஜோசியம் இல்லாதங்கிற 1 மணி நேரம் தியானத்துல படம் தெரியாம பண்ணிட்டு நவக்கோள்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கண்ணை மூடி சொல்றத வந்து, அதாவது ஒரு இதுக்காக எடுத்துட்டாலுமே ஒரு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவினோட மான்செஸ்டர், மும்பை வந்து இந்தியாவோட மான்செஸ்டர், இப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல இந்த தொழில பஞ்சாலை தொழில நம்பி வாழ்ந்தவங்க இன்னைக்கு அதிகம். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு காலகட்டத்துல ஆசிரியர்களுக்கு போட்டு தரமாட்டாங்க, பஞ்சாலை தொழிலாளர் தருவாங்க. சரியா வந்துட்டீங்க ஆச்சுங்களா? அப்படி கொடுத்துருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பஞ்சாலை தொழில் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு எல்லாம் அழைச்சிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்தோட தொழில் பண்ணிட்டு இருக்க அத்தனாயிரத்தோட ஜாதகமே வீழ்றதுக்கு என்ன காரணம்? ஜாதகம் இல்ல. நண்பர்களே நல்லா கேட்டுங்க, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் ஏதாவது சொன்னேன்னா என்னை யாரும் தப்பா பேசிக்கிறாதீங்க. சூலூர் மீடியாவுடைய ஏக்கர் தான் பேச வைக்கிறாரு. கோயமுத்தூர்ல பஞ்சாலை தொழில்கள் தப்பா போனதுக்கு காரணம் ஜோதிடத்தை நம்பாத கம்யூனிஸ்டுனாலதான் பேச வைக்கிறார். இதுக்கு நான் பதில் சொல்லல, அவரு தான் சொல்ல வைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்க. கோயமுத்தூர் தென்னிந்தியாவுடைய அவரே சொல்லியா. நீங்க தவறா நல்லா புரிஞ்சுக்க. போறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா உலகத்துக்கே தெரியும். கம்யூனிஸ்ட்காரர்களுடைய தனிப்பட்ட ஒரு இதனாலதான் உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஜோதிடத்தை நம்பாதவங்கனால அது நடந்ததுன்னு தெரியும். ஏங்க இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு இல்ல அரசியல் இழுக்கலீங்க, இழுக்க வேண்டாங்க. ஜோதிடத்தை நம்பாதவங்கனாலதான் ஜோதிடத்தை நம்பாதனால எல்லாத்தோட ஜாதகமும் ஒரே மாதிரி இல்ல. ஒரே மாதிரி தொழில் வீழ்ச்சி அடைறதுக்கு என்ன காரணங்க? இப்ப நான் வந்து என்னோட விருச்சக ராசின்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட தொழில் வீழ்ச்சி அடையுது. இன்னொரு நண்பர் வந்து இன்னொருத்தர் சுரேஷ் ராசி வந்து மீன ராசி. நீங்க உலகத்துல எத்தனை ராசி இருக்கு? 12 ராசிங்க. அவ்வளவுதான் இருக்கு. அதுல ஒண்ணு சந்தேகம் ஒரு நிமிஷம் இருங்க. 12 ராசின்னு நீங்க சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் வந்து அது இல்ல, அது ஒண்ணும் டவுட் இல்லையே. சரி, உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 700 கோடி பேர். 700 கோடி பேர் இருக்காங்க. 700 கோடி பேரில் இருக்கிறவங்களும் இந்த 12 ராசிக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப நீங்க ஜாதகத்தை எடுத்து மொத்தமா இந்த ராசின்னு சொல்லி பலன் பார்த்தாலும், மொத்தமா இப்படின்னு பாத்தீங்கன்னாலும், ஒரு ப்ரீ கேஜி லெவல்ல இருக்கிறவங்க எடுத்தா பாக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க ப்ரீ கேஜில தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல, நான் ப்ரீ கேஜி அதாவது நான் முன்கூட்டியே சொல்லிருக்கேன். நான் வந்து எனக்கு இது ஜாதகம், நாலு நட்சத்திரம், கோளு இதில் மேல எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல. ஏங்க நீங்க வேற இல்ல, இன்னைக்கு இல்ல, என்னைக்கு நான் பார்த்தது இல்லைங்க. அதெல்லாம் சும்மாங்க. அதாவது வந்து யாரெல்லாம் ஜோதிடம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்கதான் அடிக்கடி ஜோதிடம் பாக்குறாங்க. யாரெல்லாம் வந்து ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்றாங்களோ அவங்கதான் எல்லாத்துக்கும் ஜாதகத்தை தூக்குறாங்க. அதனால அதெல்லாம் வேணும்னு சொல்றது. நான் வந்து நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்ட புத்தகத்தையே நான் பல முறை படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்கள். அதை எப்படி தெரிஞ்சுட்டாருன்னா ஜோதிடத்தின் மீது உள்ள ஆர்வம். இப்போ நீங்க ஜோதிடத்தின் மேல ஆர்வம் இல்ல, அந்த ஜோதிடத்தினால மக்களுக்கு என்னென்ன தேவை யாருமே இல்லைங்க. உலகத்துல ஜோதிடத்தின ஒருத்தனும் கூட கெட்டு போக முடியாது. அப்படி கெட்டு போயிட்டான்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன் இருங்க, இப்ப நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய சொத்துக்களை சூலூர் மீடியாவுடைய அன்பு நண்பர் சுரேஷ்குமார் அவங்களுக்கு எழுதி கொடுத்தோம்னு நான் சொல்றேன். எழுதி கொடுத்துருவீங்களா? தரமாட்டேன். அப்புறம் சொல்றீங்க அப்ப ஒரு ஜோசியர் சொன்னாரு அப்ப நீங்க நடத்துறதா? இல்லைங்க, உங்க விதிங்க. உங்களுடைய ஜனனகாலத்தில் இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும், இந்த தசாபுத்தியில் இதுதான் நடக்கும், இந்த சூழ்நிலையில் இதுதான் நடக்குங்கிறத யாரு மேலையும் மாத்த முடியாது. நான் சொன்னதுனால நீங்க எழுதி கொடுக்க போறதோ, நீங்க சொன்னதுனால அதை சரி பண்ணிக்கிறதே இல்லை. வேணும்னு பேசுறோம் உங்களுக்கு. அதாவது நீங்க எங்கேயும் ஏமாந்துருக்கலாம், அல்லது ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு எங்க ஒரு குற்றம் இருக்கலாம். ஏதோ ஒரு சில குழந்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட வயசுல ஏதோ ஒரு சில ஜோதிடர்களால தப்புக்கள் நடந்திருக்கலாம். அதனால உங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறீங்க. நானும் அதை ஏத்துக்கிறேன். எங்க ஒரு இடத்துல ஜோதிடத்தை சூழ்நிலை எங்க ஒரு குற்றங்கள் இருக்குது. ஆனா அதற்காக ஜோதிடத்தை குற்றம் சொல்லக்கூடாது. உலகிலேயே புனிதமான ஒரே தொழில் ஜோதிடத்தில். என்னோட வாதம் என்னன்னா, ஜோதிடம் உண்மையிலேயே வந்து ஐயா சொன்ன மாதிரி நலம் தரும். யாருக்குன்னா ஜோசிகர், வேற யாருக்கும் நலம் தராது. என்னோட கடைசி வாதம் இதுதான். ஜோதிடம் நலம் தரும் யாருக்குன்னா ஜோசிகாரருக்கு மட்டும் நலம் தரும், மக்களுக்கு பயன் அளிக்காது. அப்ப ஜோசியர்கள்கிட்ட போறோம். நீங்க ஜாதகத்தை எடுத்து வந்தீங்க, அது அப்போ நீங்க யாரு சொன்னாங்க? இதெல்லாம் பேசக்கூடாது. அதாவதுங்க ஜோதிடம் இல்லைன்னு சொல்ற யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்காதவர்கள் அல்ல. இன்னைக்கு தமிழகத்தில் ஜோதிடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இயக்கங்கள் இருக்கிறது. ஜோதிடத்தை தப்பா பேசுறவங்க அவங்க எல்லாம் ஜோதிடம் பார்க்கலையான்னு பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்கத்தான் செய்யறாங்க. ஜோதிடம் இல்லைங்கிறவங்க தான் அதிகமா ஜோதிடம் பாக்குறாங்க. அதனால ஜோதிடம் இல்லைங்கிறவங்களுக்கும் நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் நல்லதொரு பாதுகாப்பு தரணும், அவங்களையும் நல்லா வச்சுக்கணும்னு அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சு இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த சூலூர் மீடியா நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உலக ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். எல்லா திருமணமே வந்து உங்களை நம்பி வர்றாங்க. முடிஞ்ச அளவு நீங்க அந்த ஜாதகங்களை வந்து பொருத்தங்கள் கம்மியா இருந்தாலுமே அவங்க சேர்த்து வைங்க, பிரிச்சு வச்சிடாதீங்க. நிறைய திருமணங்கள் தடைபடுறது ஜோசியத்தினாலதான் இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. அதாவது வந்துங்க ஓரளவுக்கு கிளைண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு நல்ல ஜோதிடரா பார்த்து போகணும். அது நியாயம். ஒரு கோவில்ல ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஒரு பொருத்தம்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப அவர்கிட்ட போகும்போது அவர் அந்த பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மேலோட்டமான விஷயத்தை தான் தெரியும். அதை மட்டுமே பார்த்துட்டு ரஜி தட்டுதுன்னு சொல்லி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அதை அவங்க விதி அவர்கிட்ட போயிட்டாங்க. அதுவுமே ஜோசியர்மான்னு சொல்லக்கூடாது, அவங்க விதி. அந்த குழந்தைக்கு இப்ப திருமணம் ஆகலைங்கிற விதி. அந்த விதி வந்துருச்சுன்னா தாய் தந்தை இல்ல இறைவனே தடுத்தாலும் நிக்காது, அவங்களை சேர்த்தி வச்சிடும். அதுதான். அதனால எங்க ஒரு இடத்துல அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டுன்னு நம்ம நவக்கோள்களை வேண்டிக்கலாம். அவ்வளவுதான். நேரம் கருதிங்க நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. அடுத்த விவாதத்தில் நாம் மீண்டும் சந்திப்புங்க ஐயா. மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் நீங்க சூலூர் மீடியாவுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஜோதிடத்தை பத்தியுமே ஜோதிடத்தில் நம்ம நடந்த விவாதங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரியுமே எளிமையா நீங்க சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நல்வாழ்த்துக்கள். இதே போல மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை
மீண்டும் தொடரும் சூலூர் மீடியா மூலமாக வந்து அடுத்த ஒரு நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வாக சூலூர் மீடியா கண்டிப்பாக வழங்கும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறது சூலூர் மீடியா லோகநாதன். நன்றி, வணக்கம்.